கரூரே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா துணை முதலமைச்சர் வந்தாரு. திருப்பி வெளிநாடே போயிட்டாரு. உல்லாச பயணத்துக்கு போயிட்டாரு. வந்து அவரு பார்வையிட்டாரு. பார்வையிட்டதுக்கு மேல அவரு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அவர் வந்து விமர்சிக்க காரணம் என்ன சார்? இந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சார். இது வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியார் அவர்கள் வைக்கிறார் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு வந்து தப்பு இல்லையே, கரெக்டான சரியான குற்றச்சாட்டு தானே. வந்தாரு, அதே பார்வையிட்டாரு போட்டு வந்தாரு, டீஷர்ட் போட்டு வந்துட்டு அதே கூலா அவர் எப்படி பார்த்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு அதெல்லாம் விஜய்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். ரைட்டுங்களா? அதான் நடந்தது. இதை நீங்க அதாவது விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா விமர்சனம் பண்ணாம இருக்கக்கூடியவர் எடப்பாடியார். விமர்சனம் பண்ணாம கடந்து போயிடுவார். ஆனா அவரை விமர்சிக்க தூண்டுறது நீங்க தான். இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் கேட்காத கேள்வியா? எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காரு. ரைட்டா? கேட்காத கேள்வியா? நீ இப்போ என்னன்னா ஒண்ணும் இல்ல, முட்டி தேஞ்சிருக்கும் உங்களுக்குலாம் அப்படின்றார் எடப்பாடியார் அவர்களை. முட்டி தேஞ்சவர்ன்றாரு உதயநிதி ஸ்டாலின். அப்போ எடப்பாடியார் உதயநிதி ஸ்டாலின் திருப்பி கேட்கறதுல திருப்பி அடிக்கிறதுல லாஜிக் இருக்கா இல்லையா?